திருப்புகழ் 191. முருகு செறி குழல் முகில் என நகில் நறு முளரி முகையென இயல் என மயிலென முறுவல் தளவு என நடை மட அன்னம் என இரு பார்வை முளரி மடல் என இடை துடி அது என அதரம் இலவு என அடி இணை மலர் என மொழியும் அமுதென முகம் எழில் மதி என மட மாதர் உருவம் இணையென என வரும் உருவக உரை செய்து அவர் தரு கலவியினில் அவிய உலகின் மெழுகென உருகிய கசடனை மொழியாமல் உவகை தரு கலை பல உணர் பிறவியில் உவரிதனில் உறும் அவலனை அசடனை உனது பரிபுற கழல் இணை பெற அருள் புரிவாயே. அரவமலி கடல் விடம் அமுதுடன் எழ அரி அயனு நரை இவன் முதல் அனைவரும் அபயம் மிக என அதை அயில் இமையவன் அருள் பாலா. அமர் செய் நிசிசரர் உடல் அவை துணிபட அவனி இடிபட அலைக்கடல் கொடிபட அமரர் சிறை விட அடல் அயில் நொடியினில் விடுவோனே. பரவு புனமிசை உரைத்தரு குறமகள் பனை கொள் அணிமுலை முழுகு பன்னிருபுய பணில சரவணை தனில் முளரியின் வரும் முருகோனே. பரம குருபர என்னும் உரை பரசொடு பரவி அடியவர் துதி செய்ய மதி தவள் பழனிமலை தனில் இனிதுரை அமரர்கள் பெருமாளே. மிகுந்த ஒலியை உடைய கடலில் நஞ்சு அமுதத்துடன் தோன்ற திருமால் நான்முகன் இந்திரன் முதலிய அனைவரும் அபயம் 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 என்று மிகவும் ஓலமிட அந்த நஞ்சை உண்ட சிவபெருமான் பெற்றருளிய மகனே. போர் செய்து வந்த அசுரரின் உடல்கள் யாவும் வெட்டுப்பட்டு விழ அவர்களுடைய பூமி இடிபட அலைக்கடல் சிட தேவர்களை சிறைவிட ஆற்றல் கொண்ட வேலை ஒரு நொடி பொழுதில் விட்ட பெருமாளே. பரந்த திணைப்புனத்தில் இருந்த குறவர் மகள் வள்ளியின் பருத்த அழகான பொங்கைகளில் முழுகிய 12 தோள்களை உடையவனே. சங்குகள் உள்ள சரவண பொய்கையில் உள்ள தாமரையில் வீற்றிருந்தவனே. பரமனே குருபரனே என்று புகழ்மொழிகளால் போற்றி செய்து அடியார் துதி செய்திட சந்திரன் வாழும் பழனிமலையில் இனிதாக உரைகின்ற தேவர்கள் பெருமாளே. பிறவிக் கடலில் முழுகி கிடக்கின்ற குற்றமுடைய எனக்கு மூடனுக்கு உன் சிலம்பணிந்த இரு திருவடிகளை பெறுவதற்கு நீ அருள் செய்ய வேண்டும்.